ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 7வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 8வது மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஸோ இந்த 8வது மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாத ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை துலா ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, ஆகஸ்ட் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். துலா ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் லாபங்கள் மற்றும் செலவுகளில் கவனம் செலுத்தணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவதில் உங்கள் ஆர்வம் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் கூட திடீர் மற்றும் எதிர்பாராத மாற்றம் ஏற்படலாம். அதே சமயம் மன அமைதியால் இடையூறுகள் ஏற்படும். சில மன அழுத்தங்களுக்கு ஆளாக வேண்டியது கூட இருக்குது. மேலும் கடந்த கால தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இறுதியில் நீங்கள் மனசோர்வுக்கு ஆளாகலாம். நெருங்கிய நபர்கள் உங்கள் முதுகலை குத்தலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீகத்தில் நாட்டம் உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதம் நம்பிக்கையில் மந்தமான தன்மையை உருவாகலாம் மற்றும் ஆற்றலும் குறையலாம். மாதம் தொடங்கினதுக்கு பின்னாடி முதல் பாதியிலேயே வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் வெற்றியை தரலாம், ஆனால் அதே நேரத்தில் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்தையும் கொடுக்கும். அதனால் தன்னம்பிக்கை இழக்காமல் நீங்கள் செயல்பட வேண்டும். எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இழக்காமல் இந்த மாதம் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். ஸோ நிறைய கவனமாக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இதில் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் உறவு மற்றும் காதல் விஷயங்களில் கலவையான பலன்கள் கிடைக்கும். இந்த மாத இறுதியில் திருமண வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம் குறித்த கவலை உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யும். தாழ்வு மனப்பான்மை காரணமாக காதல் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படும். புதிய காதல் மற்றும் உறவில் ஈடுபட விரும்பியவர்கள் சரியான துறையை தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் வெற்றியை பெற முடியும். ஆனால் இந்த மாத இறுதியில் பின்னடைவுகள் ஏற்படலாம். துலா ராசிக்காரங்க உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பீங்க. காதலர்கள் இந்த மாத இறுதியில் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த மாதம் ரொம்ப காலத்தில் பிணைப்பு மற்றும் நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாத இறுதியில் தம்பதியினராக இருக்கக்கூடிய உங்களுக்கு சில மோதல்கள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படலாம். அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு போங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக சொல்லப்படல. அதே போல் உங்களுடைய நிதிநிலை இந்த மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒட்டுமொத்த நிதி வளமும் நன்றாக இருக்குங்க. நீங்கள் நல்ல தொகையை சேமிக்கிறதுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. பரம்பரை சொத்துக்களால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். கடன்கள் சற்று குறையும். இந்த மாத இறுதியில் செலவுகள் அதிகரிக்கும். மனைவி பங்குதாரர் மூலமாக அதிர்ஷ்டமான வருமானத்தை பெற முடியும். பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு மூலம் ஊக வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தவிர கூடுதல் வருமானத்தின் மூலம் முன்னேற்றம் நிதி நிலைமையில் காணலாம். ஆகஸ்ட் மாதத்தில் மருந்து மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு வரும். வெளிநாட்டு பயணம் மற்றும் தொழில் தொடர்பான கடன்களை சந்திப்பது தொடர்பான செலவுகள் இருக்கலாம். அட் த சேம் டைம் மதம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காக செலவிடலாம்.
வாகனங்கள் மற்றும் வாழ்விட பூரண அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் சில எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரும். ஸோ செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் பண வருவாயும் இருக்கும். பணம் வருது, செலவு பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நாட்கள் செல்லும். அடுத்ததாக உத்தியோகம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் சாதனைகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். அணி சேர்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உத்தியோக வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். பணியிடத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். பெண் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு குறைவாக இருக்கும் மற்றும் சில நேரங்களில் அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வரும். பணியிடத்தில் தைரியமான முயற்சிகள் எதிர்பார்க்கப்படுது. இது உத்தியோகத்தில் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் உங்களுக்கு தரக்கூடும். இந்த மாத இறுதியில் வேலை அழுத்தமும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல வாய்ப்பை எதிர்பார்க்கும் மாதமாக இருக்கும். பணவரவு அதிகரித்த அளவில் இருக்கும். புதிய பொறுப்புகள் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும். உங்களுக்கு தலைமை பொறுப்பும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒப்படைக்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் பதவி மற்றும் அதிகாரம் கூட இருக்கலாம். உத்தியோக ரீதியாக ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன இந்த தாள்கள் தான் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நடக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க. அடுத்ததாக தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். தொழில் வாழ்க்கை எப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய வணிகத்தின் ஆதிக்கத்தை பதிவு செய்ய சாதகமான சூழ்நிலையை ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் செயல்திறன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை மேற்கொள்ள முடியும். நல்ல லாபத்தை பெற்று வணிகத்தில் தலைமைத்துவம் மற்றும் ஆலோசனைகள் தேவைப்படலாம். வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க. இது வியாபாரத்தில் அளவு மற்றும் லாபத்தில் அதிர்ஷ்டமான அதிகரிப்புக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் விரிவாக்கம் செய்வது நல்லது. புதிய பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தை செலுப்பத்தையும் கொண்டு வருவாங்க. அதனால் அவங்களெல்லாம் ஏற்றுக்கோங்க. முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிறுவனத்தில் சொத்துக்களுக்கான காப்பீட்டின் காரணமாக அதிக செலவுகள் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் வருமான ஓட்டம் நன்றாக இருக்கும் மற்றும் வணிகத்தின் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும். அப்புறம் வியாபாரத்தில் கடன்கள் குறையும். ஸோ அந்த கடன்கள் குறையிறது ஓரளவு திருப்தியை உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி பெற மாதிரி கிடைக்க செய்யும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு வியாபாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சீராக இருக்கும் என்றாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் சில உபதைகள் ஏற்படும். பிள்ளைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தூக்கமின்மை தொல்லை அளிக்கலாம். தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் செரிமான தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம். துலா ராசிக்காரங்க சுவையான உணவுகளுக்கு ஆசைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்க சரியான உணவு பழக்கத்தை ஆகஸ்ட் மாதம் வளர்த்து கொள்ள அறிவுறுத்தப்படுது. இந்த காலகட்டத்தில் உடலில் நீரிழிவு அளவு அதிகரிக்கும் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ துலா ராசிக்காரங்க ரொம்ப 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 உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்று ஆகஸ்ட் மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. துளாராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் கலவையான காலமாக இருக்கும். கல்வியில் கண்ணியமான செயல்திறனை நோக்கி வழிநடத்தக்கூடிய சில அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஆனால் தேர்வில் கருத்துக்களை முன்வைக்கும் போது தவறான தாள்கள் பரிமாற்றம் இருக்கலாம். அதனால் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் மாத இறுதியில் சில கவலைகள் மற்றும் குறைந்த நம்பிக்கை இருக்கலாம். முன்பு பெற்ற அறிவு நேர்த்தியான இதோட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படணும். ஸோ வெளிநாட்டில் உயர்கல்வி பெறுவதில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருக்கலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, நல்லது நடக்கும். ஸோ மாணவர்களுக்கு இப்படி எச்சரிக்கையானது ஆகஸ்ட் மாதம் இருக்குது.
ஆக மொத்தம் ஆகஸ்ட் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கும். இந்த ஏற்றிறக்கமான பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாத ராசி பலனை முழுசாக ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.